ராமதாஸ் அவர்களுக்கு பிஜேபி கூட கூட்டணி போறதுக்கு பிடிக்கல, அன்புமணி அவர்களுக்கு ஏடிஎம்கே கூட கூட்டணி போறது பிடிக்கல. இவங்க 2 பேருக்குள்ள இருக்க முரண் நம்ம ரீசெண்டா பார்த்திருப்போம். 2-3 மாநாட்டுல மீட்டிங்ஸ்லயே வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. எல்லா மாநாட்டிலுமே வந்து இளைஞரணி தலைவர்னு ஒருத்தர் பேசாம எதிர்க்கு இருந்ததே கிடையாதுங்க. எங்க மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் நடந்த 2000ல இருந்து 2013 வரைக்கும் நடத்தின அத்தனை மாநாட்டிலுமே இளைஞரணி தலைவர்னு ஒருத்தர் பேசுவாரு. அன்புமணி தான் அதை பேசிட்டு இருந்தார். 2004ல இருந்து அன்புமணி அவர்கள் தான் பேசினாரு. அந்த இடத்த அவர் விட்டு கொடுக்கல. நேற்று நடந்த மாநாட்டுல எங்க இளைஞரணி தலைவர் எங்க? ஒரு கட்சியோட இளைஞரணி தலைவரே இல்லாம மாநாடு நடத்துறீங்க. 2 நாள் முன்னாடி மாநாடுக்கு 2 நாள் முன்னாடி பூத்தாள் முறை என்ன சொல்றாரு, நான் இல்லாம எப்படி மாநாடு நடத்துவாங்க, எனக்கு சரியான முறையில வந்து எனக்கு அழைப்பே கொடுக்கல அப்படின்றாரு. எதுவுமே சரியா பண்ணாம நீங்க உங்க குடும்பம், உங்க ஸ்டேஜ்ல பார்த்தா உங்க பொண்ணுங்க 3 பொண்ணுங்க நிக்கிறாங்க, நீங்க நிக்கிறீங்க, உங்க குடும்பம் முன்வரிசையில் உட்காந்துருக்காங்க. இந்த கட்சிக்காக தியாகம் பண்ணவங்க அப்ப யாரு? இந்த குடும்பம், உங்க பொண்ணு, பேத்தி, பேரன் இவங்களாம் தான் தியாகம் பண்ணாங்களா? இந்த கட்சிக்காக உழைச்சவங்க எல்லாருக்கும் படத்தை மட்டும் போட்டு காமிச்சு விட்டுருவீங்க. பதவின்னு வந்தா தலைவர் பதவி நீங்க எடுத்துப்பீங்க, எம்பி சீட் வந்தா எம்பி சீட் நீங்க எடுத்துப்பீங்க, உங்க மனைவிக்கு எம்பி சீட் கொடுப்பீங்க. இதே மாதிரி இது குடும்ப கட்சினா குடும்ப கட்சின்னு மாத்திட்டு போயிடுங்க. எதுக்கு இந்த மக்களை ஏமாத்துறீங்க? என்ன கேக்குறேன், அன்புமணி அவர்கள் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நேற்று கேட்டாரு. நாங்க ஒரு வாய்ப்பு தரோம் அன்புமணி அவர்களுக்கு. வன்னியர் கல்வி அறக்கட்டளை 87 போராட்டத்துக்கு அப்புறம் 2000க்கு அப்புறம் ஆரம்பிச்ச வன்னியர் கல்வி அறக்கட்டளை ஒரு வன்னியர் மக்களும், கடைக்கோடி வன்னியர் மக்களும் அதுல வந்து அவங்களோட பங்கீடு இருக்கு. அந்த கல்வி அறக்கட்டளை இன்னைக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் கையில தான் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 20,000 கோடி சொத்து இருக்கு. ஒரு 300 மாணவர்கள்ல இருந்து 400 மாணவர்கள் படிப்பாங்க. அவங்களுக்கு ஏன் இலவச கல்வி கொடுக்க முடியல? ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு அந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளையில் இலவச கல்வின்னு கொடுக்கலாம்ல. மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் இருந்த வரைக்கும் அது இலவச கல்வி அறக்கட்டளையா தான் இருந்தது. அவர் மறைவுக்கு அப்புறம் அது பேர் மாத்தப்பட்டுச்சு, ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை பேர் மாத்தப்பட்டாங்க. நேத்து சௌமியா அவர்கள் வந்து அதை கேட்கறாங்க, ஆயிரங்காணி ஆளவந்தாரோட இடத்துல வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்கு, அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஆயிரங்காணி ஆளவந்தாரோட பேரை வைக்கலாமே. சொந்த கல்வி அறக்கட்டளையில, இந்த மக்களோட கல்வி அறக்கட்டளையில பேரை நீங்க திருடி மாத்திக்கிட்டீங்க. இது எப்படி உங்களுக்கு வந்து கூச்சமா இல்லையா? இது மத்தவங்களை பார்த்து கேட்கறதுக்கு நம்ம முதுகுல இருக்க அழுக்க நம்ம ஃபர்ஸ்ட் பாக்கணும். நான் என்ன சொல்றேன், 10.5 ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு, இதை பத்தி மட்டுமே தான் நேற்று பேசினாங்க. இடஒதுக்கீடு கண்டிப்பா தேவை. இடஒதுக்கீடு கொடுக்குறேன், ஐ மீன் ரிசர்வேஷன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறேன்னு சொல்லி ஆளுங்கட்சி சொல்லியிருக்கு, மத்திய அரசு சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன அழுத்தம் கொடுக்கணுமோ அதை சொல்லணும். அதையும் விட்டுட்டாங்க. கலைஞர் அவர்கள் வந்து ஏமாத்திட்டாங்க, ஜெயலலிதா அம்மையார் வந்து சரியான முறையில வந்து ரிசர்வேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. கலைஞர் அவர்கள் தான் 3 லட்சம் வந்து இழப்பீடு தொகை கொடுத்தாங்க. இன்னைய வரைக்கும் கலைஞர் அவர்கள் தான் பென்ஷன் கொடுக்குறாரு. அந்த 25 தாய்கள் குடும்பத்துக்கு பென்ஷன் கொடுக்கறது கலைஞர் அவர்கள் தான். கலைஞர் அவர்கள் கொடுத்த பென்ஷன் தான் இன்னைய வரைக்கும் இருக்கு. அதை வந்து எங்கேயுமே நீங்க சொல்லவே இல்லையே. இன்னைக்கு செஞ்சாங்கன்னு சொல்றதை நாங்க செஞ்சோம் சொல்றோம். 10.5 எடப்பாடி அவர்கள் கொடுத்தாரு. அது சரியான முறையில கொடுத்திருந்தா நாங்களும் பயன்பட்டுருப்போம். இன்னைக்கு 5 வருஷம் எவ்வளவு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்துருச்சு, டிஎன்பிசி எக்ஸாம் வந்துருச்சு, எல்லாத்துலயும் என் மக்கள் உள்ள போயிருப்பான். நீட் தேர்வு வந்துச்சு, எல்லாத்துலயும் என்னோட மாணவர்கள் வந்து இன்னைக்கு டாக்டர் ஆயிருப்பான். யாருனாலுமே எதுவுமே உள்ள போக முடியலையே. ரிசர்வேஷன் அப்படியே தடைப்பட்டு கிடைக்க. இது உங்க 2 பேரோட சூழ்ச்சினால இதை மறைக்கிறதுக்கு நீங்க மத்தவங்க மேல வந்து பழிய போட்டுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த மாநாட்டுக்கு வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களை வந்து கூப்பிட்டாங்க. அது கூப்பிட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு, ரோட்ல போறோம் யாரோ வந்து என்ன கூப்பிட்டா நான் எங்க போறது அப்படின்ட்டாங்க. நாங்க ஒரு மீட்டிங் மாதிரி நடத்தி திருமாவளவன் வாங்க, நாங்க வந்து, ஏன்னா இந்த சமுதாயமும் வன்னியர் மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வந்து ஒரு பிரிவினை அரசியலை உண்டாக்குனதே ராமதாஸ் அவர்கள் தான். அது வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்க போய் இப்ப அவரை சந்திச்சு நாங்க ஒரு மாநாட்டுக்கோ இல்ல மீட்டிங்கோ கூப்பிடுறோம்னா உடனே வந்து இவங்க எல்லாம் காக்கை வன்னியர்கள், இவங்க எல்லாம் வந்து வன்னியர் இன துரோகிகள் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இந்த பிரிவினை அரசியலை இன்னும் ராமதாஸ் அவர்கள் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதே செஞ்சுக்கிட்டு இருப்பாரு? நாங்க இதே ஐயா கிட்ட சீட்டு கேட்டிருந்தாலும் எங்களுக்கு கொடுத்துருப்பாரு. நாங்க அவங்களை எதுக்கு எந்த அரசியலும் கிடையாது. நாங்க என்ன சொல்றோம், என் மக்கள் கிட்டே இருந்து வாங்கின சொத்தை என் மக்களுக்கு கொடுங்க தானே கேட்கிறேன். நான் வேற எதுவுமே என் கேள்வி இல்ல. இங்க இந்த பிரஸ் மீட்ல நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, வன்னியர் கல்வி அறக்கட்டளையில வன்னியர் மக்களுக்கு திருப்ப கொடுங்க. ஏன் ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைன்னு பேரை மாத்திருக்கீங்க? அதுல இருக்க சொத்தோட விவரங்களை வன்னியர் மக்கள் கிட்ட கொடுத்து வன்னியர்களுக்கு இலவச கல்வி கொடுங்கன்னு கேட்கிறேன். இதுல என்ன தப்பு? இது கேட்க கூடாதா? எங்க அப்பாவை இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி கொண்டாரு ஐயா, அது உண்மை, நிதர்சனமான உண்மை. அதுக்காக தான் இந்த அளவுக்கு நாங்க பேசுறோம். அவரையுமே கொண்டுட்டீங்க. ஆனா அந்த மக்களை நீங்க, அவர் இருக்கவரையில இந்த மக்கள் பாதுகாப்பா இருந்தாங்க. இப்ப வன்னியர் மக்கள் யாருக்குமே பாதுகாப்பே இல்ல. யாருக்கு பாதுகாப்பு இருக்கு? முதல்ல எங்களால முடிஞ்சதை அந்த மக்களுக்கு நாங்க செய்யறோம், அவ்வளவுதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.